நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். கொலோசியர் 3:16 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் வார்த்தை உங்களில் பரிபூரணமாய் வாசம் செய்வதாக. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு richly dwell in you. richly, பரிபூர்ணமாக, முழுமையாக. அநேகர் பிரசங்கங்களை கேட்பார்கள், ஆலயத்தை விட்டு வரும் பொழுதே, ஆலய கதவுகளை கடந்து வரும் பொழுதே எல்லாவற்றையும் விட்டு விடுவார்கள். அப்படி அல்ல. குறிப்புகளை எடுக்க வேண்டும், பிரசங்க குறிப்புகள், அவற்றை தியானிக்க வேண்டும், நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் போதாது. அன்னிதினமும் நம்முடைய இருதயமானது கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் உள்ள வார்த்தையை நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, தேவனை அறியாத ஒரு சந்ததி, கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய செய்கையை அறியாத ஒரு சந்ததி தோன்றினது. என்ன பரிதாபம்! அதற்கு காரணம் என்ன? உபாகமத்துக்கும் புஸ்தகத்திற்கும் நியாயாதிபதியின் புஸ்தகத்திற்கும் ஒரு சில வருஷங்கள், ஒரு சில ஆண்டுகள் கடந்து போன அந்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாலேயே பெற்றோர் தங்களுடைய விசுவாசத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு பகர மறந்து விட்டார்கள், பகிர்ந்து கொள்ள. அதன் வாயிலாக என்ன? தேவனை அறியாத, தேவனுடைய கிரியைகளை உணராத ஒரு சந்ததி உருவானது. இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிறோம், அநேக குடும்பங்கள்ல பெற்றோர்கள் ஆண்டவரை நேசிக்கிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தையை மையமாக நடத்தவில்லை. அதன் வாயிலாக தேவனை அறியாத சூழ்நிலையிலே, ரட்சிக்கப்படாத சூழ்நிலையிலே பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை சபையில கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை அல்ல, அனுதினமும் வேதம் வாசிப்பேன், அனுதினமும் ஜெபிப்பேன். நான் கேட்கிற வார்த்தைகளை உணவு உண்ணும் பொழுது, பிரயாணம் பண்ணும் பொழுது, உறங்குவதற்கு முன், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் நடத்தின விதங்களை, அனுபவங்களை பகிர்ந்து கொள்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, பல சமயங்கள்ல உம்முடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்கவில்லை. நம்ம பரபரப்பான உலகம், we live in a busy world. ரொம்ப வேலைகள் ஜாஸ்தி என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்க மாட்டேங்கிறோம்.